அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் எல்லோரும் ஒரு சந்தோஷமான ஒரு லீவு நாளில் நாம் எல்லாம் ஒரு அமைதியான ஒரு நிலையிலே, அதாவது மழை புயல் அந்த மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஏன்னா ஏராளமான இடங்களில் கடலோர பகுதிகளில் தமிழ்நாடு பருவமழை மூலமாக இலங்கையெல்லாம் அந்த இலங்கையே மிகப்பெரிய பாதிக்கப்பட்டு எல்லோரும் அல்லோலம் வல்லப்பட்டு வீடு இல்லாமல், கடைகள் இல்லாமல், உயிர்கள் நூற்றுக்கு மேற்பட்ட உயிர் சேதங்கள், நூற்றுக்கு மேற்பட்ட அவங்க பார்க்கவே முடியல. அவங்க மறைந்து விட்டாங்க, அவங்க காணாமல் போய்விட்டாங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு சோதனையில் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட அந்த இலங்கை அல்லாஹ் சீக்கிரமாக பழைய நிலைமை திரும்பி எல்லா ஆபத்து முசீபத்திலிருந்தும் அல்லாஹ் அந்த மழையை புயல் காரணமாக அந்த பாதுகாப்பு செய்யலோ துவா செய்யுங்க. அது மாதிரி சென்னையில் புயல் கடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 2 நாளைக்கு மழை இருக்கும், வெளியே போகக்கூடாது, எல்லா விதமான பாதுகாப்பும் எல்லா விதமான எச்சரிக்கையும் செய்து கொண்டு இருக்கிறாங்க. தேவையில்லாம் வெளியே வரக்கூடாது, மரங்களில் ஓய்வு இருக்கக்கூடாது, வெளியே வரக்கூடாது. அது மாதிரி தேவையில்லாத வெளியே போகாமல் பாதுகாப்பற்று சீக்கிரமாக நல்ல முறையிலே அந்த புயலிருந்து வீடு வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு காற்று பலமாக அடித்தா பள்ளிக்கு வந்து துவா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்களுடைய அந்த சுன்னத்தான வழிமுறை பாருங்கள். நம்ம எல்லாம் அதை பேணி பாதுகாத்து அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தின் பக்கம் நெருங்கி அல்லாஹ்வுக்கு துவா செஞ்சு அந்த மழையிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். இப்படிப்பட்ட இயற்கை சீட்டங்களிலிருந்து வருடம் ஏராளமான அழிவை சந்திக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லா இடத்துல அதிகமாக இஸ்திக்ஃபார்களை ஓதி தௌபாக்களை செய்து நம்ம நெருங்கி அல்லாஹ் நம்ம எல்லோரையும் அந்த சீட்டங்களிலிருந்து புயலிருந்து தமிழ்நாடு அது மாதிரி கடலோர பகுதிகளை அனைத்து உலகத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பு செய்வானாக. ஆமீன். இன்னைக்கு ஒரு விசித்திரமான உலக அதிசயத்தை பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏராளமான அதிசயத்தை நிகழ்த்துகிறான். ஆனால் இன்னைக்கு என்ன தலை பார்க்க போகிறோம்னு சொன்னால், உலக அதிசய ஒரு சிறுவன், ஒரு 3 வயசு சிறுவன், அல்ஜீரியாவை சேர்ந்த 3 வயசு அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு 3 வயசு சிறுவன் குர்ஆனை மனப்பாடம் செய்திருக்கிறார். அதை பற்றி பார்க்க போகக்கூடிய கடைசியில் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாமும் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பரிசு, நிஅமத்து, அருள் கொடை நாம் எல்லாம் கிடைத்து அது எந்த முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று அதை சிந்தித்து நாம் எல்லாம் அல்லாஹ் அந்த குர்ஆனை அதிகமான எல்லா நம்ம சந்ததிகள்லாம் ஆஃபிதாக ஆகக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். ஆமீன். நஹமதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். வகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிظூன். ஸதகல்லாஹுல் அலீம். வகான நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். உலக சாதனைன்னு சொன்னால் அல்ஜீரியா நாட்டை சேர்ந்த 3 வயது சிறுவன் அப்துல் ரஹ்மான், அல்லாஹ் அவங்களுக்கு நீளமான ஆயுள் கொடுத்து நல்ல ஞாபகசக்தி கொடுத்து அல்லாஹ் நல்ல ஒரு அந்த குடும்பத்தை பரக்கத்தான ஒரு குடும்பங்களை, அந்த குடும்பம் உலக சாதனை பெற்று எல்லோருக்கும் ஒரு குழந்தைகளுக்கு நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக அல்லாஹ் கற்றுத்தருகின்றான். அல்லாஹ்வுடைய குர்ஆனை கொண்டு ஏராளமான பேர்கள் வழிகிடுவார்கள், ஹிதாயத்து பெறுவார்கள். இதுல்லு கசீரும் யஹ்தி கசீரா. ஏராளமான மக்கள் அதை கொண்டு ஹிதாயத்து பெறுவாங்க, அதை கொண்டு நேர்வழியும் பெறுவாங்க, அதை லலாலத்தும் பெறுவாங்க, நரகத்துக்கும் போவாங்க. அப்படிப்பட்ட அழகான ஒரு முன்மாதிரியான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய அற்புதமான செய்தி கேட்குறோம். நானும் கூட நம்பலை, 3 வயது சிறுவன் எப்படி குர்ஆன் மனப்பாடம் பண்ண முடியும்? ஒரு சந்தேகம்தான். ஆனால் அல்லாஹ் நினைத்தால் அவனது அற்புதமான அவனுடைய அந்த குர்ஆன் ஷரீஃபை யாருக்கு தர வேண்டும், என்ன எவ்வளோ சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ் கொடுத்து விடுவான். நமது முயற்சி, நம்மளது ஒரு முயற்சி கொண்டு
அல்லாஹ் அந்த குர்ஆன் மனப்பாடம் பண்ணி சக்தி அதை அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்பதை அற்புதமான முறையில் நம்ம அல்லாஹ் காமிச்சு கொடுத்துட்டான். நம்ம எல்லாம் குர்ஆனை படிக்கிறது 5-10 வயதுக்கு மேலே தான் பார்த்தே ஓதுவோம். இன்னும் குர்ஆன் சூறாக்களை மனப்பாடம் பண்ணுறது அதுக்கப்புறம் 12 வயசு 13 வயசு நம்ம வருஷாக்கள்லாம் படிக்கிறாங்க. குழந்தைய படிக்கிறாங்க 10 வயசு 12 வயசு 7 வயசு 8 வயசு 14 15 வயசு, அப்புறம் +1 +2 12 டிகிரி போயிட்டாங்கன்னா அப்புறம் முடிச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் குர்ஆனை தொடரவும் இல்லை ஓதவும் இல்லை. நம்ம ஒரு சூழ்நிலை அது போயிட்டுருக்கு. ஆனால் அந்த குழந்தைகள் எவ்வளோ படம் பண்ணுறாங்க. ஒரு 50 சூறா 55 சூறா அம்மா ஜூஸு பூரா மனப்பாடம் பண்ணுறாங்க. யாசின் வாக்கியா இந்த மாதிரி சூறாக்கள் மனப்பாடம் பண்ணாலும் ஒரு 40-50 சூறா தான் கிட்டத்தட்ட பரவலாக நம்ம எல்லாம் மனப்பாடம் செய்யக்கூடிய சூறாக்கள். ஆனால் அதே கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணி நம்ம பாடம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான். சின்ன குழந்தை தமிழ்நாட்டில் 12-13 வயசு ஒரு சிறுமி ஹாஃபிஸாகி கூடிய நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அந்த சிறுமி மனப்பாடம் பண்ணி குர்ஆன் ஹாஃபிஸ் ஆனாங்க. ஒரு பெண் சிறுமி, ஒரு 12-13 வயசு சிறுமி அந்த தமிழ்நாட்டில் ஹாஃபிஸ் ஆகி அழகான முறையில் ஏராளமான பரிசுகளை கொடுக்கப்பட்டது. அது எதனால் ஓதப்பட்டதுன்னு கேட்டாங்க. அப்போ எப்படி இந்த குர்ஆனை மனப்பாடம் பண்ணீங்க பேட்டி கேட்டாங்க. அந்த சிறுமி சொல்லுது, ஹாஃபிஸாவான சிறுமி சொல்லுது, நான் ஒவ்வொரு சூறாவாக மனப்பாடம் பண்ணி ஒப்பித்து கொண்டே இருப்பேன். ஒவ்வொரு பரிசுகளை கொடுப்பாங்க பெற்றோர்கள் உஸ்தாதுமார்கள். ஒவ்வொரு சூறா சொல்ல எனக்கு ஆர்வத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க. நான் பரிசுகளை வாங்கிட்டே இருப்பேன். அப்படியே நான் அதிலேயே மூழ்கிட்டேன். எப்போதும் நான் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பேன். இப்போ நான் ஓதி அதை நல்லா ஹாஃபிஸ் ஆக்கிட்டேன்னு சொல்லி பேட்டி போடக்கூடிய பேட்டிகள் நம்ம வீடியோ சொல்லியிருக்கோம். அது மாதிரி நாம் நம்முடைய பிள்ளைகளை அழகான முறையிலே மதரசாக்களுக்கு அனுப்பி அந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லோரும் பெற்றோர்களும் நமது கடமை. பெற்றோர்கள் நினைத்தால் 6 வயசு என்ன 7 வயசு என்ன 8 வயசு என்ன இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள நம்மலாம் இமாம்கள் பார்க்குறோம். 7 வயசுல கௌசுல் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவங்க பிறக்கின்ற பொழுதே அப்படியே மதரசாக்கு போய் ஓத சொல்றாங்க. அப்படி ஓதுறாங்க. உஸ்தாது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி கொடுக்குறாங்க. குழந்தை ஓதிட்டே இருக்கிறாங்க. ஓதி அண்ணன்னா ஓதி அப்படியே ஒப்படைக்கிறாங்க. மனப்பாடம் செய்து அப்படியே ஒப்படைக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒப்படைச்சாங்கன்னு சொன்னால் கௌசுல் சிறிய வயது ஒரு 4 வயது 5 வயது சிறிய வயது மனுஷன் ஓதுகின்ற பொழுது சிறிய வயதிலேயே அப்படியே மனப்பாடம் செய்கின்றார்கள். எப்படி உங்களுக்கு இந்த மனப்பாடம் எப்படி ஓதுறீங்கன்னு சொல்லும்போது அவங்களுடைய தாயார் அவங்களுடைய பெற்றோர் அவங்களுடைய தாயார் அந்த பிள்ளை வயிற்றில் இருக்கின்ற பொழுது குர்ஆன் ஷரீஃப் ஓதிட்டே இருப்பாங்களாமா. அப்படி மனப்பாடம் செய்திருவாங்களாமா. நம்ம அந்த வரலாறு நம்மளாம் அறிவோம் கேட்டிருப்போம். அப்போ இப்படி மாகூல் நம்மளுக்கு பெற்றோருடைய அந்த அழகான முறையில் குர்ஆன் ஓதுறது, நம்ம அதிகமான குர்ஆனை ஓதுவது, மனுஷாக்கு அனுப்பி வைக்கிறது, இந்த குழந்தைகள் அதே ஒரு தேட்டத்தில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து விடுகின்றான். நாம தான் அதை குர்ஆன் ஓதுறதா ஹாஃபிஸ் ஆக்கிறதா வாலிம்ஸா ஆக்கிறதா அப்படின்னு ஒரு பாராமுகமாக இருந்து விடுகின்றோம். அது கவனக்குறைவாக இருந்து விடுகிறோம். ஆனால் சகோதரர்களே, அல்லாஹ் கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான உலகத்திலே நமக்கு ஹைரும் அந்த அல்லமல் குர்ஆன் அல்லமா குன்தும் ஹைர் உம்மத் உஹ்ரஜ் லின்னாஸ் நமக்கு சிறந்த சமுதாயமாக நம்மளை ஆக்கி நம்மளை கண்ணியப்படுத்திக்கணும்னு சொன்னால் அது காரணமே குர்ஆன் தான். குர்ஆன் இறங்குவதன் மூலமாக தான் லைலத்துல் கத்ருடைய சிறப்பு வந்தது. லைலத்துல் கத்ர் சிறப்பு இவ்வளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 83 வருட காலம் இபாதத் செய்த நன்மை எப்படி எதனால் கிடைக்குதுன்னு சொன்னால் அது குர்ஆன் இறங்குதான் காரணம். அந்த குர்ஆன் இறங்க வச்சு தான் அந்த இரவுக்கே சிறப்பு. அந்த குர்ஆன் இறங்க வச்சு தான் நோன்புக்கே சிறப்பு. அந்த குர்ஆன் இறங்க வச்சு தான் உம்மத்துக்கே சிறப்பு. குர்ஆன் தான் நம்முடைய அடிப்படை வேதம். அதை நம்ம எவ்வளவுக்கு ஓதி நம்முடைய சமுதாயத்திலே நம்முடைய சந்ததிகளுக்கு நம்ம அதை ஒப்படைச்சு நம்ம செஞ்சு கொண்டே இருக்கிறோம் சொன்னால் அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய பாதுகாப்பு வர்க்கத்து ரஹமத்து கொடுத்து கொண்டே இருக்கிறான். இப்போ ஹைதராபாத்தில் உம்ராவுக்கு போகிறவங்க பஸ்ஸினுடைய அந்த விபத்தில் இறந்தாங்க. அப்போ ஒருவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்றினான்னு சொன்னால் அந்த காப்பாற்றப்பட்ட 24 வயசு முகமது சுஹைல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் காப்பாற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்றினார். விபத்தில் உம்ராவுக்கு செல்கின்றார்கள். 42 பேர்கள் உம்ராவுக்கு செல்கின்றார்கள். அதிலிருந்து காப்பாற்றப்பட்ட முகமது சுஹைல் யாருன்னு சொன்னால் அவர் ஹாஃபிஸ். அவர் மட்டும் எப்படி அல்லாஹ் தஆலா காப்பாற்றினார். இது மாதிரி ஏராளமான உதாரணங்கள் நம்ம எல்லாம் பார்க்கலாம், சொல்லிகிட்டே போகலாம். இதை பற்றி நம்ம வீடியோ நம்ம போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் பாருங்க. இன்ஷா டிஸ்கஷன் போனீங்கன்னா பார்க்கலாம். அப்போ குர்ஆன் தான் நம்மளுடைய உயிர் மூச்சு. இப்போ அந்த குர்ஆனை நம்ம விட்டு விலகிறோம், அல்லாஹ் நம்மளை விட்டு விலகிறான்.
எனவே அன்பான சகோதரர்களை, நான் வீடியோவை நான் அதிகப்படுத்த நேரம் இல்லை. அருமையான நேரங்கள், காலங்கள், நமக்கு பொருத்தமான சிறப்பான நேரங்கள், காலங்கள். நம்ம என்ன விளங்குன்னு சொன்னால், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய அந்த இன்னா நஸல்னா திக்ர வ இன்னா லஹு ஹாஃபிஸ், குர்ஆன் நாமே இறக்கணும், நாமே பாதுகாக்கும். அந்த குர்ஆன் அவ்வளோ அல்லாஹ்வுடைய வேதம், பரக்கத்து, ரஹ்மத்து எல்லாமே, தீனு துனியா எல்லாமே அதில் கிடச்சிருச்சு. அதை நம்ம கவனக்குறவாக விட்டுட்டோம். எனவே நாமும் அதை அப்படியே அல்லாஹ்வுடைய சோதனைக்கும், வேதனைக்கும், சீட்டங்களுக்கும், நஷ்டங்களுக்கும் ஆளாகினோம், விபத்துகளுக்கும் ஆளாகினோம். எனவே நம்ம அதை எவ்வளோ அதிகமான முறையில், ஆழமான முறையில் குர்ஆனை குழந்தைகளுக்கும் பெரியவர்களும் எல்லோரும் வீடுகளில் அப்படியே மேலே வச்சுருக்காங்க. நோன்பு மாதம் வந்தால் அதை எடுத்து ஓதுவாங்க, மற்ற நேரம் விட்டுருவாங்க. எப்போதும் தினசரியாக நமது பெற்றோர்கள், வீட்டில் இருக்கக்கூடியவங்க கொஞ்ச நேரம் உதவி செஞ்சு அதை எடுத்து ஒரு பேஜ் ஓதுங்க. ஓத தெரியலையா, சும்மா எடுத்து ஓதுற மாதிரி பார்த்து அப்படியே முத்தம் வச்சு அதில் வைங்க. குழந்தைகள் பார்க்கட்டும், ஆரிசுகள் பார்க்கட்டும், அந்த குர்ஆனில் தான் நமக்கு வெற்றி இருக்குது, அவங்க உணரட்டும். அதுதான் உண்மை. இதை நம்ம பெற்றோர்களும் குழந்தைகளும் மறுசக்க சரியான முறையில் அந்த நேரத்தை அமுச்சு வைங்க. அந்த குர்ஆனை அதிகமான சூறாக்களை மனப்பாடம் பண்ணி கேளுங்க. ஒரு சூறாக்கள் சும்மா சூறா சொல்லுமா, யாசின் சூறா ஓதுமா, தபாரக்கல்லி சூறா ஓதுமா, அது மாதிரி வாக்கிய சூறா ஓதுமா, அது மாதிரி ஃபஜ்ர் சூறா ஓதுமா, கௌசல் சூறா, இன்னா அன்ஸல்னா சூறா ஓதுமா. அப்படி நம்ம கேட்டு குழந்தைகளை ஆர்வப்படுத்தி நீ இந்த சூறா ஓதுனா நான் இந்த அளவுக்கு நான் பரிசு தர்றேன், உனக்கு ஒரு என்ன வேணுமோ அதை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களே அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்டுகளை கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்துங்க. அப்போ தினசரியா மார்சாக்கு அவங்க வருவாங்க, அதையும் சூறாக்கள் மனப்பாடம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சர்வசாதாரண ஒரு ஊக்கத்தையும் பரிசுகளும் கொடுக்காமையே அவங்க ஒரு 40-30 சூறா மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொன்னால் 114 சூறா தான் மொத்தமே. அது பாதி மனப்பாடம் பண்ணிடுறாங்க. 114 சூறாவில் 50-60 சூறா மனப்பாடம் பண்ணிடுறாங்க. இன்னொரு 50 சூறா தான். அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம வீட்டுகளில் மரிசாக்களை மக்தபிலே நம்ம அப்படியே பாடம் பண்ணி கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க ஆஃபீஸ் ஆகிடுவாங்க. அப்படித்தான் 3 வயசில் ஆஃபீஸாக இருக்கிறாங்க அல்ஜீரியாவில். இன்னைக்கு தலைப்பே அதுதான். இந்த சாதனையான குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 வயது அல்ஜீரியாவில் 3 வயசு அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய சிறிய அந்த ஒரு பையன் குர்ஆன் ஹாஃபிஸ் ஆகி உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு செய்தியாக பரவி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அது மாதிரி நம்முடைய குழந்தைகள்லாம் அல்லாஹ் குர்ஆனை மனப்பாடம் பண்ணக்கூடிய சந்ததிகளாக ஆக்கி அருள்புரிவானாக. ஏராளமான மக்கள் துஆ செய்ய சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வே எல்லோருடைய அனைத்து தேவைகளும், பரக்கத்தையும், ஆரோக்கியத்தையும் எல்லாம் நீ தந்த அருள்வாயாக. அது மாதிரி இப்போ வரக்கூடிய தமிழ்நாட்டு பருவமழையுடைய சீட்டங்கள், புயல், அது மூலியம் வரக்கூடிய எல்லா பாதிப்பிலிருந்தும் அனைத்து மக்களையும் பாதுகாப்பு செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.